இன்றைக்கி நம்ம மூட்டு வலிக்கு ஒரு எண்ணெய் ஒன்று தயாரித்து காமிக்கிறேன். இது வந்து எங்கள் பாட்டியோட மூட்டு வலிக்காக நாங்கள் தயாரித்து பயன்படுத்தினோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலியோரங்களில் படரக்கூடிய இந்த கொடி தான். இந்த பெரண்டை செடி வந்து நம்மளுக்கு வேலியோரங்களில் மழை காலங்களில் நல்லா நிறையா கிடைக்கும். மற்ற நாட்களில் வந்து நம்ம கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சாவோ அல்லது மார்க்கெட்லேயே கூட நமக்கு கட்டுக்கட்டாக கீரைகள் விற்கிற மாதிரி கூட இப்போல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. இது நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு அரை அடி பெரண்டையை லைட்டாக நட்டு வச்சோம்னாவே ஒரு 20 நாள்லேயே அது அடுத்தடுத்து புது அந்த பெரண்டையோட கிளைகள் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த பெரண்டை செடியில் இருக்கிற அந்த இளம் தளிர் தான் நமக்கு வந்து இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும். நம்ம உணவுக்காக இதை எடுத்தோம் அப்படின்னாலுமே, துவையலுக்காக எடுத்தோம்னாலும் இந்த இளம் தளிர் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். நமக்கு எந்த ஒரு அலர்ஜியும் உண்டாக்காது. இதோடைய முத்தின பகுதி வந்து நமக்கு வந்து ஒரு விதமான அரிப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் நீங்கள் பெரண்டை எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது நல்ல இளம் பெரண்டையாக இருக்கா அப்படின்றத நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரண்டை சுத்தம் பண்ணும்போது எப்பயுமே கைகளில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இரும்பு கடாயில் இந்த எண்ணெயை தயாரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் அதில் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண இந்த பெரண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரண்டை க்ளீன் பண்ண போகும்போது கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு சிலருக்கு பெரண்டை வந்து அலர்ஜியாக இருக்கும். அந்த பெரண்டையிலேருந்து வடிகிற அந்த நீர் வந்து அலர்ஜியாக இருக்கிறனால கைகள் வந்து ஒரு மாதிரி வீக்கத்தை கொடுக்கும். அதனால் பெரண்டை சுத்தம் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயை கைகளில் தடவிட்டு நீங்கள் அந்த பெரண்டையை சுத்தம் பண்ணுங்கள். இப்போது இந்த பெரண்டை வந்து அதில் இருக்க சாறு முழுக்க இந்த எண்ணெயில் நல்லா இறங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். இந்த பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சாறு முழுசுக்கும் இறங்கிருச்சு அப்படின்னா இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடும். இப்போ அடுத்ததாக ஒரு 7 பல் வெள்ளைப்பூடை நல்லா தட்டி இப்படி சேர்த்துக்கோங்க. முழுசாக பூண்டை உரிக்கணும் அப்படின்றதில்ல. இந்த மாதிரி தோலோடவே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதை பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே இது இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு பெரண்டை இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் முழுவதுமாக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கற்பூரம். நீங்கள் பச்சை கற்பூரம் கிடச்சி சேர்த்திங்கனாலும் நல்லது தான். நான் வந்து நம்மளுக்கு நார்மலாக இந்த கற்பூரமும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுனா இந்த சின்ன சின்ன வில்லைகளாக இருக்கிறனால நான் 4 கற்பூரம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த கற்பூரம் முழுக்க இதில் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து வடித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை வடிச்சிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய பாதிக்கப்பட்ட இடங்கள் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா கால் முட்டி, கை முட்டி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விரல்கள்லாம் கூடவே ரொம்ப வலிக்கும். அவங்கெல்லாம் லைட்டாக அந்த எந்தெந்த இடத்துல பாதிப்பாக இருக்கோ அங்கெல்லாம் கழுத்து தோள்பட்டை அங்கே எல்லாமே நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை எப்போ பயன்படுத்துறதுனாலும் லேசாக சூடு பண்ணி, அதாவது மிதமான சூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காலையில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பூண்டும் சரி, இந்த பிரண்டையும் சரி, நம்முடைய இரத்த நாளங்களை வந்து சீர்படுத்த போகும்போது இரத்த ஓட்டங்கள் நரம்புகளில் சீராக இருந்தாவே நமக்கு எந்த ஒரு வலிகளும் நமக்கு இருக்காது. கண்டிப்பாக இந்த எண்ணெயை நீங்கள் தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக ஒரு 30 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னாவே ஒரு சின்ன நம்மளுடைய பலவீனங்கள், அதாவது கைகால் சோர்வு, அவங்க கூட இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த எண்ணெயை தயாரித்து பாருங்கள். தயாரிச்சுட்டு பயன்படுத்திட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம சேனலில் சமையல் வீடியோ கூட இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த பதிவுகளும் வரும். நன்றி.